ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வெண்பா பிரமியா சேனல். இன்றைக்கி வெண்பா குட்டியோட பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து வெண்பா குட்டியோட பர்த்டே விலாக் பார்த்துருக்கீங்களா? பர்த்டே போக முடியல, மதியம் நல்ல மழை. ஸோ அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே வந்து பக்கத்தில் இருக்க தான் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். அம்மாவும் சண்டே மார்னிங் வந்து ஊருக்கு கிளம்ப போறாங்க. எங்க போறோம், வெளியில போயிட்டு வரலாம் அப்படிங்கறதுக்காக தான். என்ன பார்க்குக்கு அம்மாவும் வெளியே கூட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்து கப்பன் பார்க்க போறோம். நிறைய டைம் நாங்கள் கப்பன் பார்க்கை கிராஸ் பண்ணி போகும்போது எல்லா டைமுமே வந்து ஃபுல் ரஷ்ஷாக தான் இருந்திருக்கு. ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்துட்டு கப்பன் பார்க் உள்ள வரைக்கும் போயிட்டு எங்களுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸே கிடைக்கவே இல்லை. 2 ரவுண்டு ஃபுல்லாக பார்க்கே ஃபுல்லாக சுற்றி ஸ்பேஸ் எங்கேயுமே கிடைக்காதனால எனக்கு சில டைம் போக முடியல. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே கொஞ்சம் நேரமாகவே கிளம்பி போயிடலாங்கிறதுக்காக வீட்டிலேருந்து ஒரு 10 o'clock போலேயே வந்து கிளம்பியாச்சு. எவ்வளோ பிஜின்னு பாருங்க, இங்கே புறா பார்த்தாங்க அத்தனை இருக்கு. புறாவை பார்த்தாவே பயமா இருக்கு. புறா அழகுன்றது போய் இப்போ புறா பார்த்தா பயம் இல்லடி சுல்லா சவன். என்னமா வேண்டாமா? வேண்டாம். வெண்பாக்கு இந்த கடையில தாங்கம்மா ட்ரெஸ் வாங்கணும். இந்த கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸ் இப்படி முன்னாடி பொம்மைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தது, அதை பார்த்து தான் போனோம். என்ன வேணா? ட்ரெஸ் வாங்கல தாங்க. பரவாயில்லையா? கண்ணை குத்துனா நல்லா இருக்காது. இம்பார்ட்டன்டான தான் கமெண்ட் பண்ணு. இங்க பொட்டு காணோம். பொட்டு வச்சுடுவே இல்லையா சோனியா? பொட்டு வச்சுடுவே இல்ல. நேத்திக்கு ஸ்கூலுக்கும் போட்டு வச்சு விடல, முந்தா நாள் ஸ்கூலுக்கும் போட்டு வச்சு விடல. போட்டு வைக்க நடந்துறது இருக்கலாம். சீஃப் மினிஸ்டர், நார்மல் மினிஸ்டர்ஸ். என்ன கோயில் இது? கோயில் இல்ல, கவர்மெண்ட் பில்டிங். சட்டசபை. சட்டசபை. நம்மளதுல கோட்டை இருக்குல்ல, ரிப்பன் பில்டிங் அந்த மாதிரி. சென்ட் ஜார்ஜ் கோட்டை. ஏத்து குத்திக்கவே மாட்டேங்க. கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க். தங்க பாரு, குதிரை மேல யாரோ உட்கார்ந்திருக்காங்க பாரு. தெரியுதுரே. நீ அங்க பாரு தங்க, குதிரை பாரியா இல்லையா? ஏய் ஆடு கொடைக்கறா. யார் கொடைக்கறா? சாமி. இதுவும் அதேதானா? அதே பில்டிங் தானா? இதுதானே. இதுவும் கவர்மெண்ட் பில்டிங் தான். அந்த காலத்துல வெள்ளக்காரங்க இந்த சிக்னல்லே உள்ள வந்துட்டோம். கர்நாடகா ஹைகோர்ட். ஆல்மோஸ்ட் கப்பன் பார்க் வந்து ரீச் ஆகிட்டோம். லாஸ்ட் டைமே வந்து பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கல. இந்த டைம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு வந்து யோசிச்சிட்டே தான் போனோம். பட் வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தது. மார்னிங் கொஞ்சம் நேரமாக போயிட்டோங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இங்கேயே வந்து 2-3 பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து கரெக்டாக மேப்பில் போட்டோன்னா இந்த பார்க்கிங் மட்டும்தான் காமிச்சிது. வேறு பார்க்கிங் வந்து எப்படி போகிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இந்த பார்க்கிங் தான் வந்தோம். அதுக்கப்புறம் சுற்றி இன்னொரு பார்க்கிங்க்கும் போனோம். 2 இடத்துலையுமே வந்து இடம் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த டைமும் ஃபர்ஸ்ட் இந்த பார்க்கிங் தான் வந்திருந்தோம். இங்கேயும் வந்து நிறைய இடம் இருந்துச்சு. இன்னொரு பார்க்கிங் வந்து அக்வாரியம் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது போல். அது வந்து நாங்கள் இங்கேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிளேஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கப்பன் பார்க் வந்தோம் அப்படின்னா அந்த பார்க்கிங்கில் வந்து ட்ரை பண்ணணும். அது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு அக்வாரியமுக்கு எல்லாமே நியர்பையில் இருக்கும். இங்கே இருக்க பார்க்கிங்க்கு எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணி தான் வந்து நம்ம பார்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. 30 rupees அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வெஹிக்கலுக்கு.
டூ வீலருக்கு எவ்வளோன்னு தெரியல. நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணால் பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்ததுமே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மேப் போர்டு வந்து வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கோம், எந்த சைடு போனால் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த மேப்பில் டீட்டெயிலாக வந்து போட்டிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் எந்த இடத்துல இருந்தால் எந்த சைடு போகணும், என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மேப் பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போனோம். அதில் போனோன்னா லோட்டஸ் பாண்டு, பால்பவன் சில்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு அக்வாரியம் எங்கே இருக்குது? அக்வேரியம் இது பழசில், அக்வேரியம் இப்போ தானே வந்துச்சு. இதெல்லாம் பேம்பூ கர்நாடகா ஒயின் போர்டு. அப்போ நம்ம இங்கே தான் போனோம், இங்கேயும் இங்கேயும். மேலே தெரியல, இது இல்லை, இதுதான் வீடு. இதுவா? இது பாரு, ஒரு 50 ஃப்ளோர் பில்டிங்க்கு மேலே ஒரு பெரிய வீடு, மேன்ஷன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற பெரிய பில்டிங் வந்து விட்டல் மல்லையா அவங்களோட வீடு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க இல்லை. எவ்வளோ பெரிய பில்டிங், மேலே வந்து அவங்களோட வீடு. இங்கேருந்து பார்க்குறதுக்கே நல்லா பெருசாக இருந்தது. அந்த ரோடுமே வந்துட்டு விட்டல் மல்லையா ரோடு அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. பார்க்குக்குள்ளே வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். லோட்டஸ் பாண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு போகலாம் அப்படின்னு தான் பிளானு. லோட்டஸ் பாண்ட் அப்படின்னு பார்த்ததுமே நான் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது குட்டி பாண்டு தான், லோட்டஸ் எதுவுமே இல்லை, நிறைய லில்லி பூ தான் இருந்தது. அதுவும் ஒரு வகையான டக், புறா இல்லை, கொக்கு மாதிரி. லோட்டஸ் பார்க்கெலாம் பார்த்துட்டு அதுலேருந்து ரைட் சைடு அப்படியே மெதுவாக நடந்து போனோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்துட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து நல்ல புல் தர மாதிரி இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருந்தது, ஃபுல்லாகவே மரம். ரைட் சைடில் வந்துட்டு கிட்ஸ்க்கான பார்க் இருந்தது, நார்மல் பார்க், அதுக்கப்புறம் சயின்ஸ் தீம் கான பார்க், ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு வெண்பா குட்டி வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் வந்து டிக்கெட் எடுக்க போனோம். சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு உள்ளே போகணும் அப்படின்னா வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சின்ன குட்டி கிளிப்பாக வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஒரு கிளிப் எடுத்திருக்கேன், அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் டிக்கெட் ப்ரைஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. உள்ளே வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, குட்டி ட்ரெயின் தான், ரியல் ட்ரெயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சின்ன ட்ரெயின், மினி ட்ரெயின் மாதிரி. அதில் வந்து நம்ம ஒரு ரவுண்டு வந்து போகலாம். அதுக்கான டிக்கெட் வேணும் அப்படின்னாலும் தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே போட்டிங்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுவும் வேணும்னாலும் இப்போயே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் உள்ளே போனதுமே வந்துட்டு ட்ரெயின் தான் இருக்கும், அந்த ட்ரெயினை தாண்டி தான் வந்து நம்ம உள்ளேயே போக முடியும். ஸோ ட்ரெயின் ரவுண்டு போயிட்டு அப்படியே பார்க்குக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடலாம். நாங்கள் வந்து பாண்டுக்கு வந்து டிக்கெட் எடுக்கல, பிகாஸ் கிளைமேட் வந்து ரொம்ப ரெய்னியாக க்ளவுடியாக இருக்கிற மாதிரி இருந்தது. மழை வந்துச்சு அப்படின்னா டிக்கெட் வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு ட்ரெயினுக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கியிருந்தோம். கிளைமேட் வந்து அவ்வளோ ஆசமாக சில்லுன்னு இருந்தது, பட் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, மழை வந்துடுமோ அப்படின்ட்டு. 1-2 தூரல் கூட விழ ஆரம்பிச்சிது. பட் அப்படியே லக்கிலி போக போக அப்படியே லைட்டாக ஒரு வார்மான வெயிலோட அப்படியே கிளைமேட் இன்னைக்கிடையே வந்து சூப்பராக போயிடுச்சு. ஏதோ ஒரு ஸ்கூல்லேருந்து கிட்ஸை ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல். கிட்ஸே ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நர்சரி கிட்ஸ் தான். அவ்வளோ க்யூட்டாக அவங்க மேம் சொல்கிறது எல்லாமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அழகாக அவங்க கூட வந்து போயிருந்தாங்க. வரல யாரும். எப்படி போகும், எப்படி சவுண்ட் கொடுக்கும்?
அது பார்க் தான் போகணும். தங்கம் தண்ணி குடிக்கிறியா? த்ரில்லிங்னு பிரேக் டான்ஸ் இதுங்க இருக்கு. சில்லுன்னு தாக்கா ஓமா இருக்கு லைட்டாக. எஸ் 10 ரூபாய் நோட்டோட 20 ரூபா நோட்டு தான் அதிகமாக இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னு இதை விட. ட்ரெயின் ரைடெல்லாம் உள்ளே முடிச்சுட்டு போகும்போது வந்து நந்தினியோட பார்லர் இருந்துச்சு. அங்கே வந்து சமோசா கிடச்சிது. ஸோ உள்ளே என்ட்ராகும்போதே ஒரு சமோசாவோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே வந்து குட்டீஸோட ப்ளே ஏரியா இருந்தது. அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா தான் சயின்ஸ் பார்க் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து வெண்பா குட்டி கொஞ்ச நேரம் இந்த ப்ளே ஏரியாவில் விட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் வீட்டில். வெண்பா குட்டி வந்து சாப்பிடல. அவளுக்கு வந்து வீட்டிலேருந்து வரும்போதே வந்து பணியாரம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுதான் வந்து விளையாண்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த ஸ்விங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நின்றுட்டே வந்து ஸ்விங் பண்ணுற மாதிரி இருந்தது. வேறு எந்த பார்க்லேயுமே நான் இந்த மாதிரி பார்த்தது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெண்பா குட்டியுமே அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பட்டு ஹாய். ஹலோ. வேண்டாம் தங்கம். என்னது மிக்கியா? டொனால்ட் டக் எங்க இருக்கு? டொனால்ட் டக்கா? பட்டு வாட்டர்மெலன். ப்ளே ஏரியாவில் சூப்பராக விளையாண்டு முடிச்சாச்சு. வெண்பா குட்டி பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் வர வழியில் வந்துட்டு ஒரு 3D டிஸ்பிளே வந்து வச்சுருந்தாங்க. அதுலேயே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் ஏரியாவுக்கு வந்து போகலான்னு போனோம். வந்து போட்டிங் இது ரெண்டுமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. போட்டிங் வந்து நாங்கள் போகிற பிளானே இல்லை. போட்டிங் அண்டு சயின்ஸ் பார்க் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது. கவர்மெண்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது. கொஞ்சம் சிம்பிளான மெனூஸ், வெஜ் மட்டும்தான் இருந்தது. ஸோ காலையில் வந்து சாப்பிடாம வரோம் இல்லை லஞ்சுக்கு வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். மெனூஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் லஞ்சுக்கு திரும்ப வரும்போது மெனூஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் தீர்ந்துடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். பட் சாப்பிட்ட வரைக்கும் வந்து ஓகேவான டேஸ்ட்டில் தான் இருந்தது. இப்போ வந்து வெண்பா குட்டி ஐஸ்கிரீம் கேட்டால். கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. சரி இன்றைக்கி ஜாலி மூடில் அப்படியே ப்ளே ஏரியாவில் ஜாலியாக இருக்காளே, மூட் அவுட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. இன்றைக்கி கோல்டு தான் வருமா இல்லையான்னு தெரியல. சயின்ஸ் பார்க்கில் ஃபர்ஸ்ட் உள்ளே வந்ததுமே வந்து இந்த ஸ்விங் தான் இருந்தது. ஒரு ஊஞ்சலில் ஆடணும் அப்படின்னாலுமே ரெண்டுமே வந்து ஆடும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சயின்ஸ் இதில் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு திங்க்கு பக்கத்துலேயுமே வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சென்டரில் வந்து நல்லா ஹெவி வெயிட்டில் ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருந்தது. ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் இருந்தது. பட் தள்ளி விட்டாலுமே அது போகலை. ஒரு தூரத்துக்கு மேலே அது வந்து கீழேயே போகலை. சென்டர்லேயே அப்படியே பேலன்ஸ் ஆகிட்டே இருந்தது. இது வந்து எதனால அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துச்சு. பட் பக்கத்தில் இருந்த போர்டு எதுவுமே வந்து கிளியராக இல்லை. எல்லாமே அழுக்கா அந்த மாதிரி இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை போல். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாமே இருந்தது. டிஃப்ரெண்டான பார்க்.
இதெல்லாம் என்னன்னே தெரியல, யாரும் பார்க்கறதே இல்லை போல. ஏதோ பீரியாடிக் டேபிள்னு இருக்கு. மூஞ்சில மரண பீதி தெரியும். ஆப்ரேட்டர்லாம் கிடையாது. இதில் அப்படியே போகுமோ? ஸ்கொயர் வீல்ஸ் தான். ஆனால் ஸ்விங் ஆஸ் அ பெண்டுலம்மா. பெண்டுலம். சயின்ஸ் பார்க்கில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து லஞ்சுக்கு வந்து அங்கே இருந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து சாப்பிட்டோம். மெனு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இருந்த மெனு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பெரியவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து அதில் போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படியே டைம் ஆக வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததும் வந்து அப்படியே போயிடுச்சு. அதுக்கு லஞ்சுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் வெண்பா குட்டிக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் போகவே இல்லை. திரும்ப ப்ளே ஏரியாவில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடிட்டு இருந்தா. இந்த டைம் இங்கே வந்து விளையாடும் போது ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து கிளம்பிட்டாங்க. அதனால் வெண்பா குட்டியும் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டா. ஆல்மோஸ்ட் இப்போயே டைம் வந்து 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் மெதுவாக வெளியில் போயிட்டு அடுத்து அக்வாரியம் தான் பார்க்க போகிறோம். அக்வாரியம் வந்துட்டு நெக்ஸ்ட் விலாகில் வரப்போகுது. இந்த விலாகை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து அக்வாரியம் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.